எனக்கன்பான சகோதர சகோதரிகளுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நல்வாழ்த்துதலை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். காலைதோறும் கர்த்தருடைய வார்த்தை என்ற தலைப்பில் நாம் வேத வசனங்களை தியானித்து வருகிறோம். இன்றைக்கு தியானத்திற்கு நாம் எடுத்துக்கொண்ட வேத வசனம் 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அன்றியும் சகோதரரே, நீங்கள் இன்னின்ன பிரகாரமாய் நடக்கவும் தேவனுக்கு பிரியமாய் இருக்கவும் வேண்டுமென்று நீங்கள் எங்களால் கேட்டு ஏற்றுக்கொண்டபடியே அதிகமாய் தேரும்படிக்கு கர்த்தராகிய இயேசுவுக்குள் உங்களை வேண்டிக் கொண்டு புத்தி சொல்லுகிறோம். விசுவாசிகள் தங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் அதிகமாய் வளர வேண்டும். நன்மையான காரியங்கள் எதுவோ அவைகளில் விசுவாசிகள் வளர வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கேயருக்கு மிகுந்த உருக்கத்தோடும் கரிசனையோடும் அன்போடும் ஆலோசனை சொல்கிறார். தன்னுடைய அதிகாரத்தை அவர் பயன்படுத்தவில்லை. சகோதரர் என்று தன்னுடைய சகோதரனாக அங்கீகரிக்கிறார். கர்த்தராகிய இயேசுவுக்குள் உங்களை வேண்டிக் கொள்கிறேன் என்று புத்தி சொல்ல அன்பான வார்த்தைகளை பயன்படுத்துகிறார். பரிசுத்தமான நடக்கையில் அதிகமாய் தேர வேண்டும், என்னென்ன பிரகாரமாய் தேவனுக்கு பிரியமாய் இருக்க வேண்டும் என்று உபதேசம் செய்திருக்கிறார். உபதேசத்தை கேட்டவர்கள் பரிசுத்தத்திலும் தேவ கிருபையிலும் அதிகமாய் தேர வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் எவ்வளவுதான் தேர்ச்சி அடைந்தாலும் இந்த உலகத்தில் வாழ்கிற நமக்குள் பரிபூர்ண நிலையை அடைய முடியாது. தேவன் நியமித்திருக்கிற இலக்குக்கு நேராய் அனுதினமும் தொடர்ந்து தேர்ச்சி பெற்று கொண்டே இருக்க வேண்டும். வளர்ச்சியின் பாதையில் மந்த நிலை காணப்படக்கூடாது. ஆவிக்குரிய உபதேசங்களை கேட்டு என்னென்ன பிரகாரமாய் நடக்க வேண்டும் என்பதே சுவிசேஷத்தின் திட்டம். நாம் எதை விசுவாசிக்க வேண்டும் என்பதை சுவிசேஷம் நமக்கு கற்றுக் கொடுப்பதோடு என்னென்ன பிரகாரமாய் நடக்க வேண்டும் என்று சுவிசேஷம் நமக்கு போதிக்கிறது. பரிசுத்தமான வாழ்க்கை வாழ வேண்டும். சாதுரியமான வார்த்தைகள் பேசுவதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. நம்முடைய பேச்சு நம்மை பரலோகம் கொண்டு செல்லாது. 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரத்திலே பரிசுத்த பவுல் இவ்விதமாய் சொல்லுகிறார். கர்த்தராகிய இயேசுவினால் நாங்கள் உங்களுக்கு கொடுத்த கட்டளைகளை அறிந்திருக்கிறீர்களே. நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. அந்தப்படி நீங்கள் வேசி மார்க்கத்திற்கு விலகி இருந்து தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல மோக இச்சைக்கு உட்படாமல் உங்களில் அவனவன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாகவும் கனமாகவும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து இந்த விஷயத்தில் ஒருவனும் மீறாமலும் தன் சகோதரனை வஞ்சியாமலும் இருக்க வேண்டும். முன்னமே நாங்கள் உங்களுக்கு சொல்லி சாட்சியாக எச்சரித்தபடியே இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாவற்றையும் குறித்து கர்த்தர் நீதியை சரிகட்டுகிறவராய் இருக்கிறார். தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். ஆகையால் அசட்டை பண்ணுகிறவன் மனுஷரை அல்ல நமது பரிசுத்த ஆவியை நமக்கு தந்துள்ள தேவனையே அசட்டை பண்ணுகிறான். நாம் எப்படி விசுவாசிக்க வேண்டும்? நாம் என்னென்ன பிரகாரமாய் நடக்க வேண்டும்? நாம் அவரை விசுவாசிக்க வேண்டும். அவரை ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டும். நம்மை அவருக்கு ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவரின் கற்பனைகளை நம்முடைய வாழ்க்கையில் நாம் கைக்கொண்டு நடக்க வேண்டும். கிறிஸ்துவுக்காக நாம் ஊழியம் செய்ய வேண்டும். நாம் ஒரு சீஷராக மாறி சீஷர்களை உருவாக்குகிறவர்களாய் இருக்க வேண்டும். உற்சாகமாய் தேவனுக்கென்று கொடுக்க வேண்டும். யாவருக்காகவும் நாம் ஜெபம் பண்ண வேண்டும். நம்மை நேசிக்கிறவர்களுக்கு மட்டுமல்ல, நம்முடைய சத்துருக்களுக்காகவும் நாம் ஜெபம் பண்ண வேண்டும். இப்படிப்பட்ட பலிகளின் மேல்தான் தேவன் பிரியமாயிருக்கிறார். மாம்சத்திற்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாயிருக்க மாட்டார்கள். ஆம் பிரியமானவர்களே, நாம் என்னென்ன பிரகாரமாய் நடக்க வேண்டும் என்ற தேவ வார்த்தைகளின்படி நாம் நடக்கும் பொழுது தேவன் நம்மையும் ஆசீர்வதிப்பார், நம் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார், நம்மை சார்ந்த ஒவ்வொருவரும் ஆசீர்வாதமாயிருப்பார்கள். தேவனுக்கே மகிமை உண்டாகும். ஆமென்.